ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் தன்னை அழகுபடுத்தி கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு வெளியே அவ தனியா மஹரம் இல்லாமல் வெளியே போறாண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவள் விபச்சாரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வளமையாக காலை பொழுதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்துள்ள ஒரு பரிபூரணமான விளக்கம் அடங்கிய ஒரு கிதாபாகிய அஷமாயிலுல் முஹம்மதியா என்ற புனிதமான இந்த கிதாபுடைய விளக்கங்களை இங்கே ஹதீஸை வாசித்து ஒவ்வொரு நாளும் விளக்கம் சொல்லி வரக்கூடிய வரிசையில் நேற்றைய நாள் நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய அழகிய குணங்கள் சம்பந்தமாக நேற்றைய தினம் பார்த்தோம். அதிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய மனைவிமார்களுடன் எவ்வாறு நடந்தார்கள் என்பதை கடைசியாக பார்த்தோம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுடன், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடன் எவ்வாறெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் நேற்றைய தினம் கடைசியாக பார்த்தோம். ஒரு சிலருடைய அல்லது பலருடைய வேண்டுகோளுக்கிணங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மனைவிமாருடன் நடந்து கொண்ட விதத்தை சொல்வது போல, மனைவிமார் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் நடந்து கொண்டார்கள் என்பதையும் ஞாபகப்படுத்தினால் அது சாலச் சிறந்தது என்று வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இன்றைய நாளுடைய தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால், ஒரு பெண், ஒரு மனைவி ஒரு கணவனுடன் எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற பயான் அல்லாது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவிமார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எவ்வாறு மதித்து கௌரவப்படுத்தினார்கள், கண்ணியப்படுத்தினார்கள் என்ற தகவல்களை கொஞ்சம் தொட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளுடைய தலைப்புக்குள் நுழையலாம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விட 15 வயது மூத்தவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தொழில் கொடுத்தது ஹதீஜா நாயகிதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வியாபாரத்துக்கு ஹதீஜா நாயகியுடைய மனைவியுடைய பொருட்களை எடுத்து கொண்டு போய் திருமணத்துக்கு முன்னால் வியாபாரம் பார்த்தார்கள். அதிலே கண்ட பரக்கத்தையும் அதிலே கண்ட உண்மைத்தன்மையும் காணும்போதுதான் தனக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முடித்து தருமாறு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இப்போ நீங்கள் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும், நல்லா கவனித்து பார்க்கணும். எனக்கிட்ட வேலை பார்த்த ஒருவர், பண வசதிகள் இல்லாத ஒருவர், என்னுடைய பொருளை கொண்டு போய் வியாபாரம் பண்ணிய ஒருவர், அவரிடத்திலே இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைக்காக ஏற்கனவே பல ஆண்கள் திருமணம் பேசி வந்து யாரும் எனக்கு வேண்டாம் என்று சொன்ன ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உண்மைத்தன்மைக்காக வேண்டியும் அவர்களுடைய இந்த நல்ல குணத்துக்காக வேண்டியும் திருமணம் முடிப்பதற்கு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். இப்போ ஹதீஜா நாயகி வசதி உள்ளவங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசதி இல்லை. ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா பெரிய குலத்தில் பெரிய கோத்திரத்தில் பணக்காரியாக இருந்தாங்க. இப்போ என்ன சொல்லலாம், கணவன் அவர் நோமலான ஆள் தான், பெரிய ஆள் உண்டல்ல. அப்போ என்ன செய்யலாம், ஹதீஜா நாயகிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நுபுவத்து பிரகடனப்படுத்துவதற்கு முன்னால மட்டமாக பேசி இருக்கலாம், அசிங்கப்படுத்தி இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன ரொம்ப மதிப்பாங்க, என்ன ரொம்ப கௌரவப்படுத்துவாங்க,
நான் பணங்களை எடுத்து செலவழிக்கும் போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பணத்தை எடுத்து நான் செலவழிப்பேன். மனைவியிட பணத்தை எடுத்து கணவன் செலவழிக்கிறார். இந்தியாவிலே 2 மாதங்களுக்கு முன்னால் என்று நினைக்கிறேன் ஒரு 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 டிவி நிகழ்ச்சியிலே ஒரு மனைவி கணவனை பற்றி பேசிய விடயம் நாம் அதிகமானவர்கள் பார்த்திருக்க சந்தர்ப்பம் இருக்கிறது. என்னை விட என் மாப்பிள்ளை கொஞ்சமாக சம்பாதிக்கிறா என்று அசிங்கப்படுத்தி தமிழ் பேசும் எல்லா மக்களுக்கு மத்தியிலும் அது ரொம்ப கேவலமாக மாறியது. ஒன்றுமில்லை, 2 பேருமே சம்பாதிக்கிறார்கள் தான். ஆனால் கணவனை விட மனைவி கூடுதலாக சம்பாதிக்கிறார் என்பதை பேசி, எப்படி இருந்தாலும் என் மாப்பிள்ளை என்னோட குறைவாத்தானே சம்பாதிக்கிறார் என்று பேசி அந்த கணவரை பப்ளிக்ல எல்லார முன்னாலேயும் அசிங்கப்படுத்தி பேசியது உலகம் முழுக்க தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியிலே பரவலாக காணப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஹதீஜா நாயகியுடைய பணத்தை எடுத்து செலவழித்தார்கள். ஒரு வார்த்தை கூட தன் வாழ்க்கையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏண்ட பணத்தை எடுத்து செலவழிச்சாங்க என்று ஒரு நாளும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதே கிடையாது. அதான் வயசுல 15 வயசு இளையவரண்டா எப்படி கூப்பிடணும்? இந்த காலங்களில் மாப்பிள்ளை எப்படி கூப்பிடுறாங்க? மாப்பிள்ளையிட பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. எப்படி பேர் சொல்லுவ? மாப்பிள்ளையிட பேர் இப்ராஹிமண்டா பப்ளிக்கில் அந்த மனைவி எப்படி கூப்பிடுவா? சின்ன வயசு உள்ளவதான். மாப்பிள்ளையிட பேரை சொல்லி இப்ராஹிம் இப்ராஹிம் சிலவங்க வாங்க, சிலவங்க இங்க வா. எப்படி பொண்டாட்டி கூப்பிடுற சிலவங்க வாங்க, ஏதோ வாங்க என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. மாப்பிள்ளையிட பேரை சொல்லி இங்க வா உட்காரு. இப்படி நடக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் இன்றைய காலங்களில் இருக்கிறது. பெருத்ததுக்கு அப்புறம் பிள்ளைகள் உண்டானதுக்கு அப்புறம் பிள்ளைகள் பெருத்ததுக்கு அப்புறம் அதே உம்மமாறு தான் வந்து சொல்றது, ஹசரத் எங்கட மகன் எங்கட வர மதிக்கிறதே இல்லை, ஏன் மதிக்கிறது இல்லை தெரியுமா? நீங்க தான் அதை பழக்கினீங்க. பிள்ளைகளுக்கு பேரை சொல்லி கொடுத்து மரியாதை இல்லாமல் கணவனை நடத்தி பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து பாடம் சொல்லி கொடுத்திருக்கீங்க. என்ன பாடம்? மாப்பிள்ளையை மதிக்காமல் நடக்க வேண்டும் என்பது எவ்வாறு, உங்களோட வாப்பாவை நீங்க மதிக்காமல் எப்படி நடக்கணும் என்பதை பாடம் நடத்தினதே இந்த மனைவிதான், அந்த பிள்ளைகளுடைய உம்மாதான். அதனால விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அந்த காலத்தில் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, கணவருடைய பேரை சொல்லி கூப்பிட மாட்டான். அரபியில ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு தடவை ஒருத்தர்கிட்ட ஒரு பெண்ணுக்கிட்ட போய்த்து உங்களோட மாப்பிள்ளையிட பேர் என்னன்னு கேட்டாவா. பேர் என்ன? இப்போ பேரை கேட்டால் சொல்றதுல தப்பு கிடையாது. ஏதோ காவல்துறையாலேயோ அல்லது இந்த ஏதாவது எலெக்ஷன் ஏதாவது விஷயமா வந்து மாப்பிள்ளை வீட்டு இல்லாத டைமில் மனைவி கிட்ட கேட்குறா மாப்பிள்ளையிட பேர் என்ன. அப்போ அந்த மாப்பிள்ளையிட பேர் முகமதோ ஹாமிதோ மம்மூதோன்னு சொல்றதுல தப்பு கிடையாது. அப்போ ஒரு பெண்ணிடத்தில் வந்து கேட்கப்படும் போது பேர் என்ன மாப்பிள்ளையிட அப்படின்னு கேட்கும்போது அவ சொன்னாவாம் சௌத்துல் குராப் வனிஸ்பு சிம்சிம் அப்படி என்றாவாம். சௌத்துல் குராப் வனிஸ்பு சிம்சிம். சௌத்துல் குராப்னா காக்கட சத்தம் கா, சிம்சிம்ல பாதி. சிம்சிம்ல பாதி என்ன? சிம். அப்ப காசிம் பேரு. சௌத்துல் குராப்னா காக்கட சத்தம் காண்டு வரும், சிம்சிம்ல பாதி அப்படின்னா என்ன? காசிம் பேரு. அப்ப பார்த்த பேர் என்ன வருட? காசிம் பேரு. பொண்டாட்டிட்ட கேட்டதுக்கு என்ன செய்யல? பேரை சொல்லல என்றெல்லாம் சொல்லக்கூடிய தகவல்களை நாங்கள் அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். சில கிதாபுகள் அது இருக்குது. அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? கணவன்மாரிடத்தில் மரியாதையாக கௌரவமாக நடந்திருக்கிறாங்க. நான் நேற்று சொன்னேன், நிறைய விவாகரத்துகள், நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு போகுது. அதில் கணவனுடைய ஒரு பங்கு இருக்குதுன்னா மனைவியோட பங்கு நிறைய இருக்கிறது. வீட்டுக்கு மாப்பிள்ளை வாரா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வரும்போது எழுந்து நின்று அவங்க சலாம் சொல்லும் போது ஹதீஜா நாயகி பதில் சொல்லி அப்படியே வரவேற்பாங்க. இந்த காலத்தில் கணவன் வீட்டுக்குள்ள வாரா, மனைவிக்கு தெரியாது. ஏன் தொழுது கொண்டு இருந்தாவா, குர்ஆன் ஓதி கொண்டு இருந்தாவா? ஒன்றும் இல்லை, வாசல்ல உட்கார்ந்து செல்போனை பார்த்து கொண்டு இருந்தா. செல்போன்ல தான் ஈக்கிறா. கணவன் வாராரு, டயர்ட்ல வாராரு, அதை கேட்கிறாரு இதை கேட்கிற, ஒன்றும் விளங்குது இல்லை. அவட சிந்தனை வேற எங்கேயோ இருக்கு. செல்போன். புள்ள அழுகுது விளங்குது இல்லை. ஏனென்றா அவ்வளவு செல்போனில் அப்படியே மயங்கி போயிட்டாங்க பெண்கள். ஒரு கதைக்கு சொல்லுவாங்க, ஆனால் இந்த காலத்தில் அது உண்மையாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். எப்படி சொல்லுவாங்கன்னால், ஒரு தடவை கணவன் மனைவி கிட்ட சொல்லிக்கிறா,
எனக்கு ஒரு பிளேண்டி ஊற்றிட்டு வாங்க அப்படின்ட்டு. அவள் செல்ஃபோனில் இருக்கிற அவளுக்கு விளங்கல்ல, பிளேண்டி ஒன்று ஊற்றிட்டு வாங்க பல தடவை சொன்னால் விளங்கல்ல. புள்ளே அனுப்பி ஒரு பிளேண்டி ஊற்றி அனுப்பி சொன்னால் அப்போ என் காதில் புள்ளல. அவர் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டா மனைவிக்கு, எனக்கு ஒரு பிளேண்டி ஊற்றி அனுப்புங்க. அப்போ தான் நீங்கள் பிளேண்டி கேட்டீங்களா அப்படின்னு கேட்டான். ஏன்னா அவள் வாட்ஸ்அப்பில் தான் நீக்கிறா. வீட்டுக்குள்ளே இருக்கிறாள் தான், வெளியில் பக்கத்தில் இருக்கிறவ இல்லை, வெளி வீட்டில் இருக்கிறவர் அல்ல மாப்பிள்ளை, ஒரே வீட்டுக்குள்ள. இதுதான் இன்றைக்கு காலம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்கள் விளங்கி கொள்ளணும் உங்களோட கணவன்மாரை எப்படி மதிக்கிறதுண்டு. மகள்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கணவனாக வரும்போது அவரை எப்படி கௌரவப்படுத்தணும், கண்ணியப்படுத்தணும். அவரும் கொஞ்சம் பொறுத்து பார்ப்பாரு, பிரச்சனை ஆகிட்டா விட்டுட்டு போய்த்துடுவார். இதுதான் அதிகமாக இன்றைக்கு விவாகரத்துகள் நடப்பதற்குரிய காரணமாக அமைகிறது. இரக்கமாக பாசமாக ரெண்டு பேரும் ரூமுக்குள் இருக்கும்போது பேரை சொல்லி கூப்பிட்டு கொண்டதுக்கோ கொஞ்சி கொண்டதுக்கோ பிரச்சனை இல்லை. பப்ளிக்ல எல்லாரும் முன்னாலேயும் மாப்பிள்ளையிட பேரை சொல்லி மாப்பிள்ளை அசிங்கமாக நடத்தினால் அது கண்டிப்பாக பிரச்சனையாக மாறும். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரோட இரக்கமாக பாசமாக இருந்தாங்கண்டா அதே மனைவிமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட இரக்கமாக பாசமாக இருந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் சில மனைவிமாருக்கு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான நோய் அது. அதுக்கு மருந்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அவங்களோட வீடியோக்களை எடுத்து யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அல்லது இன்னென்ன முசீபத்து எல்லாம் இருக்குது இந்த டிக்டாக்கு அதில் எல்லாம் போடுறது அவங்களோட ஒரு இன்பம். மாப்பிள்ளை எதிர்த்து பேசினால், மாப்பிள்ளையுடைய குடும்பமோ அல்லது யாராவது தடுத்தால் எனக்கு விவாகரத்து கிடைச்சாலும் பரவாயில்ல, நல்லா விளங்கிக்கோங்க. தன்னுடைய வீடியோவை எடுத்து அதை ஃபேஸ்புக்லேயோ போட்டு எதுலேயோ போட்டு பணம் சம்பாதிப்பது மட்டும் நோக்கமாக இருந்தால், அல்லது தன்னுடைய அழகை வெளிப்படுத்த வேண்டும் என்று நோக்கமாக இருந்தால் அது சத்தியமான விபச்சாரம். அது விபச்சாரமே தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண்கள் ரெண்டும் விபச்சாரம் செய்கிறது. என்ன விபச்சாரம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்ப்பது விபச்சாரம். அப்ப இந்த விபச்சாரத்துக்கு வழி செய்வது நீங்க எடுத்து போட்ட வீடியோ அல்லது நீங்க டிக்டாக்ல போட்ட வீடியோ, அதுக்கு வேற அவார்டு வேற கொடுக்குறான். இந்த வருடத்தின் சிறந்த என்னது வீடியோ போட்டு லைக்குகளை வாங்கியவர்களுக்கு அவார்டாம். முஸ்லீம் பொம்பளைகள் போய் வாங்குறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த காலங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், கணவன் மனைவி கிட்ட இரக்கமாக பாசமாக இருப்பது போல மனைவி விளங்கிக் கொள்ளணும். ஒரு பெண் இருக்கிறாவே அவ தனியா இல்லை, எக்காலமும் தனியா இல்லை. ஒரு பெண் தனியாக வாழ முடியாது. அவ வாழ்வதாக இருந்தால் ஒன்று சின்ன காலத்தில் சின்ன பிள்ளையாக இருந்தால் வாப்பா உம்மாவுடைய பராமரிப்பில் இருக்க வேண்டும். கல்யாணம் முடிச்சிட்டா மாப்பிள்ளையோட பராமரிப்பு வர வேண்டும். முதுமை அடைஞ்சிட்டால் பிள்ளைகளுடைய பராமரிப்புக்கு வர வேண்டும். அப்ப எந்த ஒரு பெண்ணும் தனியானவர்களோ அல்லது வெளியில எந்த நேரம் தெரிய முடியுமானவர்களோ ஒத்துட்டவர்களோ அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் தன்னை அழகுபடுத்தி கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு வெளியே அவ தனியா மஹரம் இல்லாமல் வெளியே போறான்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவள் விபச்சாரி. அதனால் அன்பார்ந்த சகோதரர்களை, தாய்மார்களே, யாரோடையும் கோபத்துக்கு சொல்றதல்ல, யாரின் மீது காழ்ப்புணர்ச்சிகளோ அல்ல, இன்றைய காலங்களில் நடக்கக்கூடியதுனால சொல்லுகிறேன். நறுமணத்தை பூசிக்கொண்டு வெளியே போக நீங்க ரெடியாகிறீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல தயாராகி கொள்ளுங்கள். துனியாவில் அழகை காட்டுறது கொஞ்ச நேரம் தான். அழகு இருக்கிறதே அது ஒரு நிமிடம் கூட நிரந்தரம் கிடையாது. ஒரு தீ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு தீக்காயமாகிவிட்டால் அழகு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஒரு சின்ன நோய் ஏற்பட்டுட்டா அழகு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வாழ வேண்டிய கபரை யோசித்துக் கொள்ள வேண்டும். கபருக்குள்ள போகணும், கபருக்குள்ள வைக்கப்படுவோம், கபரில் கேள்விகள் இருக்கிறது. அதைத்தான் நாங்க யோசிக்கணுமே தவிர உங்களுடைய அழகை வச்சு அடுத்தவர்களிடத்தில் காட்டி அதன் மூலமாக லைக்கு சம்பாதித்தவர்களுக்கெல்லாம் உயர்ந்த சொர்க்கங்கள் இருக்கிறது என்று மட்டும் நினைத்துக் கொள்ளக்கூடாது. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய மனைவிமாருடன் இரக்கமாக பாசமாக இருந்தார்கள். அதே மனைவிமார் பெருமானாருடைய ஒரு வார்த்தைக்கு கூட மாற்றம் செய்யாமல் மிகச்சிறந்த முறையில் காணப்பட்டார்கள் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய நாளுடைய தலைப்புக்குள்ளே நான் நுழைகிறேன். இன்றைய நாளுடைய தலைப்பு பாபு மா ஜாஅ ஃபி தவாதுஇ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய
பணிவுத்தன்மை. நேற்று நாங்கள் பார்த்தோம் குணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குணம். இன்றைக்கு என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பணிவுத்தன்மை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பணிவாக நடந்திருக்கிறான். இதை சொல்லும் போதே சொல்லுவாங்க, பணிவுத்தன்மை என்று வரும்போது அது குணம் அல்ல, அது ஒரு அடிப்படை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிபில்ல தண்டுவா பிறப்பிலே அப்படித்தான் அண்டுவாங்கல்ல. இந்த பணிவுத்தன்மை என்பது அப்படித்தான், அது குணமாக மேல் மிச்சமாக வருவதல்ல. சில பேர் பிறந்ததுல இருந்தே அவங்க பணிவாத்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பணிவை சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, பணிவை பாடம் நடத்த தேவையில்லை. அவர்கள் பிறந்ததிலே இருந்தே பணிவாகத்தான் இருப்பாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு பின்னால பணிவா நடந்தாங்க, அதுக்கு முன்னால பணிவா நடக்கலன்னு இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரமும் சின்ன வயதில இருந்து கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால, முதுமை அடைஞ்சதுக்கு பின்னால, நுபுவத்து கொடுக்கப்பட்டதுக்கு பின்னால, மக்கா மதீனா வெற்றி கொள்ளப்பட்டதுக்கு பின்னால, ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்டதுக்கு பின்னால, எல்லா ஆட்சிகளும் எல்லா மன்னர்களும் அரசர்களும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தித்ததன் பின்னால் கூட ஆரம்பத்தில் எப்படி பணிவு இருந்ததோ அதே பணிவோடு தான் இருந்தாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பணிவெண்டா என்ன தெரியுமா? பெருமை இல்லாமல் நடக்கிறது. அதுல ஒன்றுதான் தன்னுடைய பணிவின் வெளிப்பாடு தான். இதுல முதலாவது ஹதீஸ் அன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم لا تطروني كما اطرت النصارى ஈசா இப்னு மரியம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நசாராக்கள் புகழ்ந்தது போல என்னை புகழ வேண்டாம். இன்னமா அன அபுதுன், நான் ஒரு அல்லாஹ்வுடைய அடியான். ஃபகூலு அபுதுல்லாஹ் வ ரசூலு, என்னை அல்லாஹ்வுடைய அடியான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லுங்கள். இந்த நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை புகழ்ந்தது எப்படி என்றா, ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் முக்கடவுள்களில் ஒன்று அல்லது கடவுளுடைய மகன் அப்படி என்று புகழ்ந்தான். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நசாராக்கள் புகழ்ந்த மாதிரி என்ன புகழ்ந்துடாதீங்க. நாயகம் சொல்ல இதை வச்சுக்கொண்டு ரசூலுல்லாஹ் புகழக்கூடாது என்று சொன்னால் அது ஹதீஸை பிழையாக புரிந்து கொள்வது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நசாராக்கள் புகழ்ந்தது மாதிரி புகழவான. அவங்க எப்படி புகழ்ந்தாங்க? நசாராக்கள் புகழ்ந்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுட மகன்ண்டாங்க. நாங்க யாரும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுட மகன் சொல்றது இல்லை. அல்லது முக்கடவுள்களில் ஒன்று என்று புகழ்ந்தாங்க. அப்படி நாங்க யாரையும் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய இடத்துல எந்த டைம்லையும் வைக்கிறது இல்லை. நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி ஒரு நிலைமையை விட்டும் அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கட்டும். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்துல்லாஹ் வ ரசூலுஹு என்று தான் நாம் சொல்லுகிறோம். ஆனால் முஹம்மதுன் பஷருன் லாக்கல் பஷர் பல் ஹுவ கயாகூத்தின் பைனல் ஹஜர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷர், அவர் ஒரு மனிதர். லாக்கல் பஷர், எல்லா மனிதரையும் போல அல்ல. பல் ஹுவ கயாகூத்தின் பைனல் ஹஜர், பல கற்கள் ஒரு இடத்தில் இருக்கும் போது அங்கே ஒரு மாணிக்கம் இருந்தால் எல்லா கற்களை விட அந்த மாணிக்கம் எவ்வாறு சிறந்ததோ அதுபோல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனிதர்களிலும் சிறந்தவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அப்படி செய்ய வேண்டாம் இப்படி, அது என்ன தன்னுடைய பணிவை காட்டுவாங்க. இமாம் பூசைரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவங்க புர்தால சொல்லுவாங்க, தஅமத்தஅத்ஹுன் நஸாரா ஃபீ நபியிஹிமி வஹகும் பிமா ஷி'த மத் அன் ஃபீஹி வஹ்தகிமி வன்சுப் இலா ذاتிஹி மா ஷி'த மின் ஷரஃபி وانسب إلى قدره ما شئت من علمي فإن فضل رسول الله ليس له حد فيعرب عنه ناطق بفمي مولاي صل وسلم على حبيبك خير குல்லிஹிமி. பூசரி இமாம் சொல்லுவாங்க பாருங்க, தஅமத்தஅத்ஹுன் நஸாரா ஃபீ நபியிஹிமி, அதாவது நசாராக்கள் அவர்களுடைய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தில் சொன்னதை நீ ரசூலுல்லாஹ் அல்ல சொல்லிராத. அல்லாஹ்வுடைய மகனண்டோ அல்லது முக்கடவுள்களில் ஒன்றோ என்று சொல்லிவிடாதே. வஹ்கும் பிமா ஷி'த மத்ஹன் ஃபீஹி வஹ்தகிமி, அப்படி இல்லாமல் இந்த ரசூலை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் புகழுங்கள், அதற்காக வேண்டி நீங்கள் வாதம் பண்ணுங்கள். யார்? பூசரி இமாம் சொல்றாங்க, வன்சுப் இலா ذاتிஹி மா ஷி'த மின் ஷரஃபின் வன்சுப் இலா கத்ரிஹி மா ஷி'த மின் இல்மின். பாருங்க, ஃபஇன்ன ஃபضل ரசூலில்லாஹி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சிறப்பு இருக்கிறது, லைஸ லஹு ஹத்துன், அதற்கு ஒரு எல்லை கிடையாது. நீங்க ரசூலுல்லாஹ் பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவங்க குணத்தில் உயர்ந்தவர்கள் அப்படியானவர்கள் இன்னும் சொல்லலாம். ஏண்டா ஆயிஷா நாய் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய குணம்
குர்ஆனாக இருந்தது. புகாரில ஹதீஸ் குர்ஆனாக இருந்தது என்ன என்னங்க, குர்ஆனுக்கு எவ்வளவு விளக்கங்கள் வியாக்கியானங்கள் இருக்கிறதோ பெருமானாருடைய குணத்துக்கும் பல விளக்கங்கள் பல வியாக்கியானங்கள் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. இதைத்தான் பூசரி இமாம் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் அழகாக நமக்கு சொல்லித்தார. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பணிவுத்தன்மை என்ன, அவங்களோட முன்னால யாரா வந்து புகழ்ந்தா வானம் வானம் வானம், இப்ப நாங்களா இருந்தாலும் சொல்லுவோம் என்ன, எங்கட முன்னால வந்து கொண்டு நீங்க அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் இன்னும் சொல்லுங்க இன்னும் சொல்லுங்கடா சொல்றவனே யோசிப்பான், என்னடா கிறுக்கு மாதிரி இருக்கிறான் அப்படி என்னடா இன்னும் சொல்றானே, அவன்கிட்ட போல அவனே சொல்றானே. தாண்ட புகழ தான் பேசக்கூடாது, எங்கேயும் தாண்ட புகழ தான் பேசலாமா? நான் சிறப்பானவன் நான் கௌரவமானவன் பேசினா இவன் அனுப்ப வேண்டிய இடம் வேற இடம், அப்படித்தான் யோசிக்கணும் இல்லையா? அப்ப என்ன, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கட முன்னால தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தி அவங்கட முன்னால ஏதாவது சொன்னா போதும் 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 பண்ணுவாங்க. ஏன்னா அது பணிவுத்தன்மை. ஒரு ஹதீஸ் பாருங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. அன்ம்ரஅத்தன் ஜாஅத் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்கள்கிட்ட ஒரு முறப்பாடு ஒன்று இருக்குது, ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் விசாரிக்கணும், உங்கள்கிட்ட அதை சொல்லணும்ண்டாங்க. ரோட்டில் சந்திக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரோட்டில் எல்லாம் என்னோட பேசக்கூடாது, எனக்கண்டு ஒரு கௌரவம் இருக்குது, அந்த இடத்துக்கு வாங்க, பள்ளியில் இந்த இடத்துக்கு வாங்க, எனக்கண்டு ஒரு சேர் இருக்குது, அங்கே வச்சு தான் நான் பேசுவேன், ரோட்ல பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஜ்லிசி ஃபி ஐ தரீகில் மதீனதி ஷிஅதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவுடைய ரோட்டில் எந்த ரோட்டிலையா இருந்தாலும் நீங்க உட்கார்ந்துக்கோங்க, நானும் உங்ககிட்ட வந்து உட்கார்ந்து உங்களோட பிரச்சனையை கேட்டு தீர்ப்பு சொல்லுவேன் என்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அதெல்லாம் நான் உங்களோட உட்கார மாட்டேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க எந்த ரோட் ஐ தரீகில் மதீனா, மதீனாவுடைய ரோட்ல எந்த ரோட்லயா இருந்தாலும் வந்து உட்கார்ந்துங்க, நானும் வந்து உட்காருவேன், உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க, பிரச்சனையை பேசி முடிக்கலாம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஒரு பணிவு பார்த்தீங்களா, எவ்வளவு சிறந்தவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களிடத்துல அவர்களுடைய மகத்துவத்தை கண்ணியத்தை கௌரவத்தை மேன்மைப்படுத்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களுக்கு உஹது மலையை தங்கமாக்கி தரட்டுமா அன்னெல்லாம் கேட்டாங்க. அவ்வளோ சிறப்புக்குரிய ரசூல், நீங்க எங்க வந்து உட்கார்ந்தாலும் நானும் உட்காருவேன். ஒரு ஹதீஸ்ல பாருங்க, அதே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஊதுல் மர்லா, நோயாளிகளை நோய் விசாரிக்க போவாங்க. அதுல விசேஷம் என்ன தெரியுமா, அந்த நோயாளி ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, அல்லது தன்னை குறை கோரும் ஒரு முனாஃபிக்காக இருந்தாலும் சரி, அவருடைய நோயை விசாரிக்க போவாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, நோயாளியா அவரை நோய் விசாரிக்க போவார். ஜனாசாக்களில் கலந்து கொள்வார்கள். நமக்கு ஜனாசான்னு வந்துட்டா பேசுகிற நான் கேட்குற நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஜனாசா சத்தம் ஒன்று கேட்குது. ஜனாசா அறிவிக்கிறாங்க. யார் அவர்? அவர் வந்து யாரோ உத்தரம். இப்போ நாங்கள் உமா அப்பாட்ட என்ன கேட்போம், அவர்கிட்ட சொந்தமாக எங்கடா எல்லாருமே தான், நான் நீங்கள் எல்லாருமே தான், எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும். சொந்தமாக அவரண்டா எந்த வகையிலையும் சொந்தமே இல்லை, அப்படின்னு விட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டியதான் இல்லையா? சொந்தக்காரராக இருந்தாலோ நெருங்கின சொந்தமாக இருந்தால் தோல்தோ நாங்க ஜனாசாவு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரோட ஜனாசாவுக்கும் ஜபம் அளிப்பாங்க. வயஸ்ஹதுல் ஜனாயிஸ், அதில் தான் ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிக்கு குறை சொன்ன, இஸ்லாத்தை அசிங்கப்படுத்திய முனாஃபிக்குகளுடைய லீடர் அப்துல்லாஹ் இப்னு உபை, அவருடைய ஜனாசாவுக்கு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹோட கமீஸ், அவங்க போட்டிருந்த கமீஸ் இருக்கு, அதை பின்னால் இறுக்கி பிடிச்சி விடனா, யார சொல்லலாம் நான் அவங்கள விடமாட்டேன், யார சொல்லலாம் நான் அவங்கள விடமாட்டேன், நீங்க போகக்கூடாது, இல்லை நான் போவேன். மனைவிக்கு குறை சொன்னவங்க, மனைவிக்கு குறை சொல்ற ஜனாசா போயிட்டாங்க. ஜனாசாவு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வானமேண்டாங்க. ஜனாசாவுக்கு போயிட்டு கபர் அடியில் நின்று கொண்டு இருக்கிறார். குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் சொல்லுகிறது என்ன தெரியுமா, யாரெல்லாம் இப்படி நயவஞ்சகத்தனத்துடன் வஃபாத்தா போறாங்களோ அவங்களோட கபருக்கிட்ட போய் நிற்க வானம், அவங்களோட ஜனாசாவை நீங்க தொழுவிக்க வானம். அவ்வளோ ஜனாசாவுக்கு ரசூலுல்லாஹ் போனாங்க. விஷயம் என்ன தெரியுமா, அன்றைய நாள்ல ஒரு அந்த தடமாறின ஈமான் உள்ளவங்க, அதாவது மூமினா ஹுவமா வானமான்ற ஒரு டபுள் எண்ணத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்கள நிறைய பேர் உண்மையான மூமின்களாக மாறினாங்க. தன் மனைவியை குறை சொன்னவருடைய ஜனாசாவுக்கும் இந்த ரசூல் வந்திருக்கிறாரு, எவ்வளோ பெரிய ஒரு பணிவு ஒருத்தர் இருக்குது என்று
உண்மையான ஈமான் உள்ளவர்களாக மாறினார்கள். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷேர். பாருங்க, ஜனாசாவுக்கு போவாங்க, அதே நேரத்தில் கழுதையில மேல ஏறி பிரயாணம் செய்வாங்க. கழுதைண்டா இந்த காலத்தில் சும்மா சொல்றதாக இருந்தால் இந்த ஆட்டால போறது, பைக்கில் போறது இந்த மாதிரி வச்சுக்கொள்ளலாம். காரில் தான் நான் போவேன், அல்லது சிலவங்க காரில் இல்லாமல் பைக்கில் போக முடியாது. முன்னாடி காலம் ஆட்டால பைக்கில் போய்த்து இருப்பாங்க. இப்போ வயது முதுமைக்காக வேண்டி போகலாம் இருப்பாங்க, அது வேற செய்தி. அப்படி இல்லை, ஆள் நல்ல யங்கான ஆள் தான். ஆட்டால போனா எந்த கௌரவம் என்னாகிறது? அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவேரி கழுதையில் போய்த்து இருக்கிறாங்க, குதிரையில் போய்த்து இருக்கிறாங்க, ஒட்டகத்தில் போய்த்து இருக்கிறாங்க. கழுதை என்றது என்ன ரொம்ப மோசமானதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் பார்த்து கழுதைன்னு சொன்னா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அந்த கழுதையில் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் வயுஜீபு தஅவத்தல் அப்த், ஒரு அபிது, ஒரு அடிமை ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டாலும் போவாங்க. யார் என்ன கூப்பிட்டது? அவர் எப்படிப்பட்டால் கௌரவமான மனுஷனா, எந்த கோத்திரத்தை சார்ந்தவர், எந்த ஃபேமிலி அவரு, அதெல்லாம் பார்க்கறது இல்லை நாயம் சார். என்னை யாராவது அழைத்தால் அவர் அழைத்ததற்காக வேண்டி நான் போவேன் என்று போகக்கூடியவர்கள் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பணி உள்ளவர்களாக, மற்றவர்களிடத்தில் பணிவாக நடக்கக்கூடியவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காணப்பட்டார்கள் என்பதை நாம் இதனுடைய ஹதீதுகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் விளங்கிக்கொள்ளணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து இன்னும் ஒரு ஹதீஸ் வருது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தான் அறிவிக்கிறாங்க, லம் யகுன் ஷக்ஸுன் அஹப்ப இலைஹிம் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வை விட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட ரொம்ப விருப்பமான ஒரு மனிதர் சஹாபிகளுக்கு இல்லை. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தேவையான ஒரு சப்ஜெக்ட். இது சொல்லி போட்டு சொல்றாங்க, கால அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வகானு இதா ரஅவுஹு லம் யகூமு, ரசூலுல்லாஹ் வரும்போது அவங்க எழும்பி நிற்க மாட்டார்கள். ஏன் எழும்பி நிற்க மாட்டாங்க? லிமா யஅலமூன மின் கராஹியத்திஹி லிதாலிக், ரசூலுல்லாஹ் வானாம் 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 என்று சொல்லுவாங்க. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் யாருக்காவது எழும்பி நின்றா, ஆசிரியர் வரும்போது எழும்பி நின்றா, உஸ்தாது வரும்போது எழும்பி நின்றா, அல்லது பதவிகள் தலைமைத்துவங்கள் உள்ளவங்க வரும்போது நாங்கள் எழும்பி நின்றா, ரசூலுல்லாவே எலும்ப வானம் என்று தானே சொன்னேன், அப்படி சில பேர் பேசுவாங்க. இல்லை, அது நல்லா விளங்கி கொள்ளணும். ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதன் எழும்பி வரும்போது இதில் எழும்பி நின்று கௌரவம் செய்யப்படக்கூடியது யார் என்றதை பார்க்கணும். அவர் ஆலிமா, சிறப்புக்குரியவா, அல்லது பதவிகள் தலைமைத்துவங்கள் கொடுக்கப்பட்டவரா என்று வரும்போது, அவர் வரும்போது நாங்கள் எழும்பி நிற்கணும், எழும்பி நின்று அவரை கௌரவப்படுத்தணும். புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது, ஒரு சஹாபி வாராக, அவர் வரும்போது அவர் அவுஸ் ஹஸ்ரஜிகள் என்ற ரெண்டு கோத்திரம் இருந்தாங்க. அவர் வாரார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட தலைவர் வாரார், எழும்பி நில்லுங்கோண்டா. குமுல் இசைதிக்கும், உங்களோட தலைவர் வாரார், எழும்பி நில்லுங்கோ. அப்ப அவர் என்ன சொல்லுவார்? வரும்போது வாணம் இருங்க எல்லாருமே நீங்க. அது அவருடைய பணிவு, அது அவருடைய பணிவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவின் சிகரம். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? வாணம் என்று தான் சொல்லுவாங்க. என்ன சொன்னா அது என்ன? அது அவர்கிட்ட பணிவை காட்டுறது. ஆனால் கௌரவத்துக்காக, கண்ணியத்துக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வேறு சில ஹதீஸுகளில் வரு சஹாபிகள் எழுந்து நின்று கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். இதில் ஒரு செய்தி போட்டாங்க, நல்லா கவனிங்க, நல்ல ஒரு செய்தி. அல்லாமா இப்னு ராஷித் ரஹிமஹுல்லாஹ் அன்னவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு எழும்பி நிற்பதை 4 பிரிக்கலாம், 4 வகையா பிரிக்கலாம். ஒன்று ஹராம், எழும்பி நிற்க கூடாது. அது எப்பன்னு கேட்டால், அவரை பெருமைப்படுத்துறதுக்கும் கண்ணியப்படுத்துறதுக்கும். ஏண்டா அவர் நினைச்சு கொண்டு தான் வாராரு, நான் வரும்போது எழும்பி நிற்கணும். அவர் நினைச்சு கொண்டு வாராரு, நான் வரும்போது, நேற்று நான் வரும்போது நீங்க எழும்பி நிற்கல, இன்றைக்கு எழும்பி நிற்கணும். அப்படி ஒருவர் சொல்லிட்டோ வெளிப்படுத்துறார். அவர் நான் வரும்போது நீங்க எழும்பி நிற்கணும் என்று ஆர்டர் போட்டால், நான் வரும்போது நீங்க எழும்பி நிற்கணும் என்று ஆர்டர் போட்டால், அவர் வரும்போது எழும்பி நிற்கிறது ஹராம். அவர் வரும்போது எழும்பி நிற்க, அப்படி யாருமே இந்த காலத்தில் சொல்றது இல்லையே. நான் வரும்போது நீங்க எழும்பி நிற்கணும் யாராவது சொல்றா இல்லையே. அவர் என்ன சொல்லுவார்? வரும்போதே உட்காருங்க. ஒருவேளை ஒரு ஆலிமுண்டோ, ஒரு செய்யுதொண்டோ, ஒரு உஸ்தாதுண்டோ வரும்போது எல்லாரும் எழும்பி நின்றா என்ன சொல்லுவாங்க? இருங்கன்னு சொல்லுவாங்க. அது அவருடைய பணிவு. ஆனா எழும்பி நிற்பது அவர் பெருமையோ கௌரவத்தையோ எதிர்பார்த்து அவர் ஓப்பனா சொன்னா, நான் வரும்போது நீங்க எழும்பி நிற்கணும்னு சொன்னா, இப்ப அவர் வரும்போது நாங்க எழும்பி நின்றால் அது ஹராம். ரெண்டாவது என்ன பாருங்க, எழும்பி நிற்கிறது மக்ரூஹ். அது எப்பன்னு கேட்டால், அவரு
எலும்பி நிக்கோணும் என்று அவர் எதிர்பார்க்கிறது இல்லை, அவர் அதை விரும்புறதும் இல்லை. ஆனால் இவர் சும்மா எலும்பி நிற்கிறார். அவர் ஒரு ஆலிமோ அல்லது ஒரு பல பதவிகள் தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டவரோ அப்படிப்பட்டவரோ ஒன்றும் இல்லை, அவர் விரும்புறதும் இல்லை, இவர் சும்மா எலும்பி நிற்கிறார். இப்போ இது மக்ரூஹு. மூணாவது ஜாயிஸ் ஆகும். அது எப்பன்னு கேட்டால் அவருடைய நிலைமை என்னன்னு கேட்டால் அவர் எலும்பி நிற்கிறத அவர் விரும்புறதும் இல்லை, பெருமையாக நினைக்கிறதும் இல்லை. ஆனால் அவர் கொஞ்சம் ஒரு கௌரவமான கண்ணியமான ஆள். இப்படி அவர் வரும்போது அவருடைய கட்டத்தில் அவரை எலும்பி நிற்கிறது இந்த இடத்துல ஆகும். அவர் கௌரவமான ஒரு ஆளி, கௌரவமான ஒரு மனுஷன். அப்போ வரும்போது எலும்பி நிற்கிறது கூடும். நாலாவது என்னன்னு கேட்டால் அழகு. ஜாயிஸை விட கொஞ்சம் மேல அழகு. அது எப்பன்னு கேட்டா ஒரு மனிதர் வரும்போது அவருக்கு சலாம் கொடுக்கிறதுக்காக எலும்பி நிற்கிறது. குடும்பத்தில் உட்கார்ந்து வாங்க என்ன செய்ய சோமா நல்லாவா இருக்கும். அது ஒரு ஆள் வாராரு, அப்பதான் உள்ள வாராரு. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த டைம்ல அவர் வரும்போது அவர் வராரு, அது யாரா இருந்தாலும் சரி, அது ஒரு ஆலிமாக, ஒரு பெரியவராக, பதவிகள் உள்ளவராக, தலைவராக, கௌரவமானவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண ஒரு மனுஷன் தான் வராரு. வரும்போது அவருக்கு சலாம் கொடுக்கிறதுக்காக வேண்டி எழுந்து நித்தல். இது ஒரு அழகு, மார்க்கத்தில் அழகு. யோசிச்சு பாருங்க, கரெக்டு தானே? வீட்டுக்கு ஒரு ஆள் வாராரு, சேர்ல காலுக்கு மேல காலை போட்டுக்கொண்டு வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் எப்படி இருக்கும்? அடுத்த தடவை அவனு வாரத்துக்கு யோசனை வருமா வீட்டுக்கு? அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க இதைத்தான் நமக்கு போதிச்சதா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது சஹாபிகள் எழுந்து நிக்கல்ல என்ற ஒரு ஹதீஸ் வந்தால் அதனுடைய விளக்கம் தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? அது அவர்களுடைய பணிவை காட்டுறதுக்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. அப்படி இல்லாமல் ஒரு ஆலிமோ, ஒரு சையதோ, ஒரு ஆசிரியரோ, ஒரு உஸ்தாதோ, ஸ்கூலுகளில் டீச்சர் சேறுகள் வரும்போது எழுந்து நின்று நாங்கள் என்ன செய்வோம்? அப்போதான் அறிவு வரும். அவள் வரும்போது நீ வா வேண்டியதை நடத்திட்டு போண்டா, இந்த காலத்தில் நான் அறிவில்லாமல் திரிகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அவள் என்ன செய்வா? ஆசிரியர் டீச்சர் யார் வரும்போது அவள் சொல்லுவா, இருங்க எல்லாரும் உட்காருங்க, அதுக்காக வேண்டி நாளைக்கு வரும்போது எலும்பி காட்டி தெரியும் பாரு அப்படின்னு அவ சொல்லக்கூடாது. பிள்ளைகள் அதை விளங்கி அவங்களை கௌரவப்படுத்தணும் ஆசிரியரை. ஏன்னா அவர் அறிவில் உள்ளவர், எங்களுக்கு அறிவை சொல்லித்தர வாரவர், நாங்கள் என்ன செய்யணும்? அவங்கள கௌரவப்படுத்தணும். அதே நேரத்தில் நல்லா விளங்கிக்கோங்க, எப்பவுமே ஒரு ஆள் எங்களை சந்திக்க வரும்போது அப்பதான் அவர் வாரார், இப்பதான் உள்ளுக்கு வாராரு, நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ வரும்போது அது யாராக இருந்தாலும் சரி, சலாம் கொடுக்கும்போது அவருக்கு நாங்கள் எழுந்து சலாம் கொடுக்கிறது மிக அழகானது என்றதை இந்த கிதாபில் அழகாக இங்கே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஷமாயிலு திர்மிதியுடைய பாடத்தில் இந்த ஒரு சரகு கிதாப் உண்டு. இந்த கிதாபில் நல்ல விளக்கமாக எழுதியிருக்கிறாங்க. எனவே அப்படியான கௌரவங்களை, கண்ணியங்களை நாங்கள் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மரியாதையாக, பணிவுத்தன்மையுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காணப்பட்டார்கள் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இன்னும் ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி விஷயத்தை முடிக்கிறேன். ஒரு தடவை அபுல் ஹைதமுல் அத்தார் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், யூசுப் இப்னு அப்துஸ்ஸலாம் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவங்க ஒரு கொஞ்சம் சின்ன ஆள். அவங்க சொல்றாங்க, நான் பெரிசா நினைச்சு கொண்டு வந்தேன், அரசர்கள் மன்னர்களை மீட் பண்ற மாதிரி இந்த ரசூலை சந்திக்கிறது மிச்சம் கஷ்டம் என்று நான் நினைச்சேன். அவங்க சின்ன ஆள், என்னோட ஃபேமிலி, அவங்க இஸ்லாத்தை குடும்பமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரும்போது எல்லாரும் கூட வருவாங்கல்ல, எல்லாரும் வந்தான். அப்போ அவர் சொல்றாரு, நான் சின்ன ஆளாக இருந்தேன், இந்த ரசூலை சந்திக்கிறது மிச்சம் கஷ்டம், பெரிய டிமாண்ட் என்று நான் நினைச்சேன். எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கும் இஸ்லாத்தை சொல்லி தந்தார். எனக்கு யூசுப் என்று வேறு வச்சாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரையும் சுற்றி உட்கார வச்சாங்க. என்ன ரசூலுல்லாஹ் அவங்களோட மடியில் உட்கார வச்சு கொண்டாங்க. எங்கே உட்கார வச்சு கொண்டாங்க? அங்கே போய் உட்காரு, தூர போய் உட்காரு, இங்கே வந்தால் தெரியும், அப்படித்தானே? இப்போ அரசர் ஒன்று அப்படி உட்கார்ந்துருந்தா பக்கத்தில் போய் உட்காரலுமா? ஜெயிலில் தான் தூக்கி போடுவார் இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதான் வாராங்க, இஸ்லாத்தை ஏற்று யூசுப் என்று பேர் வச்சுட்டு சும்மா உட்கார வைக்கல, தன்னுடைய மடியில் உட்கார வைத்தார்கள். எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அவருக்கு. இவ்வளோ காலம் நான் ஏண்டா இஸ்லாத்துக்கு வராமல் இருந்தேன்னு யோசனை வருமே. இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த கட்ட பணிவு. இது
பணிவு. அதனால தான் அல்லாஹ் தஆலா அவ்வளவு சிறப்புகளை கௌரவங்களை கொடுத்து உயர்வுபடுத்தி வைத்திருக்கிறான். எனவே முடிந்த அளவு நாமும் பணிவுடன் கண்ணியத்துடன் நடந்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதில் இன்னும் நிறைய தலைப்புகள் இருக்குது. நான் சொன்னேன் 65 தலைப்பு இருக்குதுன்னு. 65லேயும் பேச முடியாது. முடிஞ்ச அளவு நம்ம தலையிலிருந்து வந்தோம். தலையில் இருந்து கால்வரை வந்து உடுப்புக்கு வந்து இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேச்சு, அவங்களோட சிரிப்பு, அவங்களோட அழுகை, அவங்களோட பரிகாசம், அவர்களுடைய கவிதைகள் என்னென்னவெல்லாம் இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. இந்த 3 நாளைக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச சில தகவல்களை உங்களோட ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் என்று இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வருஷமும் போன வருஷம் சொன்ன தலைப்புகள் இந்த வருஷம் இல்லாமல் புதிய புதிய தலைப்புகள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. போன வருஷம் பேசினது சில பேர் ஒரு ஞாபகம் இருக்கும். போன வருஷங்கள் இல்லாத புதிய புதிய தலைப்புகளில் தான் முடிந்த அளவு பேசப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடிய தலைப்புகளில் இருந்து வரக்கூடிய நாட்களில், இந்த கொஞ்சமான நாட்களில் சில பேர் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, ஐயோ முடிய போகுதே என்று. உண்மைதான், எல்லாருக்குமே கவலை தான். எல்லோரும் இப்போ நேற்றெல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது, ஐயோ முடிய போகுதே, என்ன செய்ய முடியும், 12 நாள் தானே இருக்குது. இந்த 12 நாளில் முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவல்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்க. சில பேருக்கு அந்த காலத்திலிருந்தே உட்கார்ந்து இதை கேட்டு இன்பமாக இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹு தாலா இந்த வருஷம் உட்கார்ந்தது போல அடுத்த வருஷமும் உட்காரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எல்லாருக்கும் நசீபாக்கி தந்தரலட்டுமாக. நோயில்லாத வாழ்க்கையும் குறையில்லாத செல்வத்தையும் ஆஃபியத்துடன் உள்ள சந்தோஷமான வாழ்க்கையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரலட்டுமா. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. புனிதமான வெள்ளிக்கிழமை நாளிலே இருக்கிறோம். யா அல்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேச கதைக்க நாம் உட்கார்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கைகளில் பரக்கத்து செய்வாயா ரஹ்மானே. யா அல்லாஹ், கண்ணியமாக கௌரவமாக துனியாவிலே இஸ்ஸத்துடன் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. அசிங்கங்கள் கேவலங்களை விட்டும் பாதுகாத்தருள்வாயா ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய ஹாஜத்துகள் என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ யா அல்லாஹ், எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தந்தருள்வாயா. ஹராத்தை விட்டும் தூரமாக்கி விடுவாயா. ஹலாலின் பக்கம் எங்களை நெருக்கமாக்கி விடுவாயா ரஹ்மானே. இன்றைய நாளும் கூட யாரெல்லாம் பசித்த மனிதர்களுக்கு உணவளிக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்து செய்வாயா. அவர்களுடைய நீயத்துக்களை கபூல் செய்தருள்வாயா. அவர்களுக்கும் நமக்கும் புனிதமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய உணவையும் மஹ்ஷரிலே ஹவுலுல் கௌசருடைய தண்ணீரையும் அவர்களுக்கும் நமக்கும் நசீபாக்கி தந்தருள்வாயா. வஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தஹஸாதி غير أممي ربي فامنحنا بحرمته إلى المختار وسيمته أهينا الله على شرعي وأذبنا بأس محبتي وارزقنا الخاتمة لحسنى وأمتنا الكتب الفرد أبي الحسن تاج الأغيار بحضرته وبأهل سلسلة ذهبي صلوات الله بكل فم تسرها بخير الأمم تسرها بخير
دعواهم فيها سبحانك اللهم وتحيتهم فيها السلام وآخر دعواهم الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد. لا إله